ஃப்ரெண்ட்ஸ், நான் அஞ்சல் கரி லீவ்ஸ் சேனல் இஃப்தார் ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம முட்டை சுருக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்கன் போட்டு செய்கிறது. இது வந்து பொதுவாக குமரி மாவட்ட முஸ்லீம்கள் மத்தியில் பரவலாக செய்யப்படுற ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரக பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க. சிக்கன் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை 1, மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கணும். பச்சை வாசனை போனதும் இதோடவே சிக்கன் பீசஸை போட்டு வதக்கணும். சிக்கன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏன்னா நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இதோடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா மசாலாவையும் போடணும். கரம் மசாலா, உப்பு, பெருஞ்சீரக பொடி, காஞ்ச மிளகாய் பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. தீ வந்து மீடியமில் இருக்கட்டும். இதை நம்ம இப்படி வதக்கும் போதே அந்த சிக்கன் வந்து வெந்துடும். ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளாடி இந்த சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதில் ஒரு 100 ml தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாவு இந்த மசாலா தண்ணியை வச்சு தான் கிண்ட போகும். நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் மாவில் விடணும். அதனால இதில் ஒரு 100 ml தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த கிரேவியை வச்சு நம்ம வந்து மாவு வேகணும். அப்போ வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றியும் இந்த கிரேவி இல்லாமலும் மாவு வரலாம். ஆனால் இந்த கிரேவி விட்டு மாவு வரும்போது மசாலா வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாவுக்கு வந்து 1/2 கப் புட்டு மாவு எடுத்துக்கோங்க. இந்த புட்டு மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் போடுங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம கிண்டி வச்சுருக்கோம்ல மசாலா, அது கொதிக்க அப்படியே அந்த சூட்டோட இதில் விட்டுட வேண்டியதான். இதை விட்டுட்டு மாவை நல்லா கிளறி விட வேண்டியதான். அது புட்டு மாவுங்கிறனால பெருசாக கட்டி பிடிக்காது. அப்படியே நல்லா கிளறி விட்டோம்னா இந்த மசாலா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த மாவும் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு கிடைக்கும். இதில் இன்கேஸ் உங்களுக்கு அது வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட இப்போ உடனே ஊற்றாதீங்க. ஏன்னா இந்த முட்டை ஊற்றணும். முட்டை ஊற்றினாலும் தண்ணி விடும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையும் விட்டு இதில் போட்டு கலக்கணும். முட்டை வந்து மாவு கொஞ்சம் ஆறின பிறகு விட்டு நல்லா அடிக்கணும். இது வந்து ஒரு பணியார மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மாவை பணியார சட்டியில் விடணும். ஒரு 3/4 பாகம் வர மாதிரி சட்டியில் விடுங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. பெரிய அளவில் ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. அதே நேரம் நல்லா ஒரு கறிவடை வாசனோட நல்லா இருக்கும். இப்போ ஒரு சைட் நல்லா வெந்ததும் அப்படியே ஒரு குச்சியை வச்சு திருப்பி விட வேண்டியதான். அப்படி திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா முட்டை சுருக்கா ரெடி. ரொம்ப ஈஸியாக நார்மலாக டீ டைமுக்கு இல்லாட்டி திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட பண்ணுற ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் வேண்டாம் அப்படின்னா அந்த சிக்கன் உள்ள ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெண்ணெய் ஊற்றி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.